ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஜனநாயகன் படத்தோட ரிலீஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆர்ஜி அசோக் பேசுகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸோட ப்ரொடியூசர் வந்து ஒரு வீடியோ வந்து விட்டிருந்தாரு. வெங்கட் நாராயணா வந்து ஒரு வீடியோ வந்து விட்டிருந்தாரு. ஜனநாயகன் படம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஜனவரி மாதம் கண்டிப்பாக வராது. அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 18 வந்து ஜனநாயகன் படத்தோட ஃபுல் கிளிப்ஸை வந்து மூவியை வந்து ரெடி பண்ணி சென்சார் போர்டுக்கு வந்து அனுப்பிச்சிட்டாங்க. ஆனால் சென்சார் போர்டு வந்து டிசம்பர் 22ஆம் தேதி வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி வந்து நிறைய காட்சிகள் வந்து நீக்கப்பட்டாதான் வந்து யூஏ சர்டிபிகேட் வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சென்சார் போர்டு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஜனநாயகம் டீம் வந்து என்ன பண்ணாங்கன்னா, அந்த சீன்ஸ் எல்லாம் எடிட் பண்ணி திருப்பி அமைச்சிருக்காங்க. ரெகுலரா ஃபாலோ அப் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பா நம்மளுக்கு சர்டிபிகேட் வந்துடும், யூஏ சர்டிபிகேட் அப்படிங்கிற நம்பிக்கையோட ஜனவரி 9க்கு ரிலீஸுக்கான எல்லா வேலைகளையும் வந்து அவங்க பண்ணிட்டே இருக்கும்போது ஜனவரி 5ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்மளுக்கு இன்னும் சர்டிபிகேட் வராது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்ச உடனே வந்து கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து ஹைகோர்ட்ல போய் இந்த மாதிரி வந்து எங்களுக்கு வந்து இன்னும் சர்டிபிகேட் வரல அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் வந்து ஃபைல் பண்றாங்க. டிசம்பர் 6ஆம் தேதியும் டிசம்பர் 7ஆம் தேதியும் அந்த ஹியரிங் வந்து போயிட்டே இருக்கு. அந்த ஹியரிங்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா, சென்சார் போர்டு என்ன சொல்றாங்கன்னா, எங்களை கேட்காம இவங்க எப்படி வந்து ரிலீஸ் டேட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணலாம், நாங்க இன்னும் அதை வந்து ரிவ்யூ பண்ணிட்டு தானே இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸோட தரப்பு என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நாங்க ஆல்ரெடி இவங்க கேட்டதெல்லாம் நாங்க எடிட் பண்ணி கொடுத்துட்டோம், யூஏ சர்டிபிகேட் தரோம் அப்படின்னு சொல்லி அவங்க டிசம்பர் 22ஆம் தேதியே சொல்லிட்டாங்க. ஆனா இப்ப ஜனவரி 5 ஆச்சு, இன்னும் வந்து சர்டிபிகேட் கொடுக்கல அப்படின்னு சொல்லி இவங்க வந்து வாதாடுறாங்க. கோர்ட் வந்து கடைசியில் என்ன சொல்றாங்கன்னா, ஜனநாயகம் படத்துக்கு யூஏ சர்டிபிகேட் கொடுத்து கண்டிப்பா படத்தை வந்து சீக்கிரம் ரிலீஸ் பண்றதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணுங்கன்னு சொல்லி சென்சார் போர்டுக்கு உத்தரவு விடுறாங்க. ஆனாலும் என்ன பண்றாங்கன்னா சென்சார் போர்டு, இல்ல நாங்க வந்து இந்த தீர்ப்பை வந்து எதிர்த்து நாங்க திருப்பியும் வந்து முறையிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கேஸ் போடுறாங்க. சோ அதனால வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து ஸ்டே ஆயிருச்சு, பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகாது. அது மட்டும் இல்லாம ஜனவரி மாசமும் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இந்த ஸ்டேவோட ஹியரிங்கே வந்து ஜனவரி 22ஆம் தேதி தான் வந்து வரப்போகுது. ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்க தான் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க முடியும். அதுக்கு ஒரு 5 நாள் இல்லைன்னா 6 நாள் ஆகும். ஸோ பிப்ரவரி மாதம் தான் கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்தியன் ஆர்மியோட எம்பளத்தை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சென்சார் போர்டு வந்து சொல்றாங்க. ஏன் இதை வந்து அவங்க முன்னாடியே சொல்லியிருந்தாங்கன்னா அதை வந்து நம்ம பிளர் பண்ணியிருக்கலாம். இப்போ இருக்க ஏஐ டெக்னாலஜியை வச்சு நம்ம வந்து என்ன வேணாலும் மார்பிங் பண்ணியிருந்திருக்கலாம். இவங்க ஆனால் வேணும்ட்டே வந்து பிஜேபியோட சப்போர்ட்னால இவங்க வந்து டிவிகே வந்து முடக்கணும் அப்படிங்கிறதுக்காக விஜய்க்கு வந்து ப்ரெஷர் கொடுக்குறாங்க. அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸோட வெங்கட் நாராயணா என்ன சொல்றாருன்னா, இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து இன்னும் ஸ்டேல இருக்கனால, இன்னும் சர்டிபிகேட் வராதனால நான் உங்ககிட்ட எல்லார்கிட்டயும் சாரி கேட்டுக்கிறேன், ஃபேன்ஸ் எல்லார்கிட்டயும் சாரி கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாம யார் யாரா இந்த விஷயமா வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்களோ அவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸும் வந்து சொல்லியிருக்காரு. கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து இந்த கேஸை வந்து போய் முறையீடு பண்ணிருக்காங்க. ஜனவரி 22ஆம் தேதி தான் வந்து இந்த கேஸ் வந்து ஹியரிங் வரப்போகுது. ஹைகோர்ட்ல வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்தும் இவங்க வந்து ஸ்டே வாங்கியிருக்கனால அந்த கேஸை வந்து எதிர்த்து இப்போ வந்து கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து இந்த கேஸை வந்து ஃபைல் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா சுப்ரீம் கோர்ட்ல இதுக்கு வந்து தீர்ப்பு கிடைக்கும்னு சொல்லி நம்ம நம்புறோம். என்ன நடக்க போகுதுன்னு உங்களே மாதிரியே நானும் வந்து ரொம்ப சுவாரஸ்யமா காத்துட்டு இருக்கேன். அதுக்கு யூஏ சர்டிபிகேட் வந்து பிப்ரவரி மாசம் ஃபர்ஸ்ட் வீக்கே வந்துச்சுன்னா பிப்ரவரி செகண்ட் வீக் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆனா எலெக்ஷனோட டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பா அதுவும் வரதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. இவ்வளோ பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு இடையில இந்த தீய சக்தி திமுக வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, பராசக்தி படம் வந்து நிறைய பேர் வந்து டிக்கெட் வந்து புக் பண்ணவே இல்லை. அதனால என்ன பண்றாங்கன்னா, கூவி டிக்கெட்டை வந்து ஃப்ரீயாவே வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது ஹெல்மெட் போட்டா டிக்கெட் வந்து கிடைச்சிடுமாமா. அது மட்டும் இல்லாம ஒருத்தருக்கு ஒரு டிக்கெட் இல்லையாமா, ஒருத்தருக்கு வந்து ஃபேமிலி டிக்கெட்டா, 3 பேருக்கு டிக்கெட்டாமா. நீங்க ஹெல்மெட் மட்டும் போட்டுட்டு வண்டி ஓட்டிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 டிக்கெட் தருவாங்க. அதுவும் இவங்க வந்து பாத்தீங்கன்னா பொதுமக்களுக்கு வந்து ஃப்ரீயாவே வந்து டிக்கெட் கொடுக்குறாங்களாமா. அங்க இருக்கவங்க எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா இவங்களே வந்து கூட்டிட்டு வந்து டிக்கெட் கொடுக்குறாங்க. அதை வந்து என்ன சொல்றாங்கன்னா, பொதுமக்களுக்கு வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடகம் ஆடுறாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா நம்ம மினிஸ்டர் இருக்கார்ல, அதாங்க அந்த சுகாதாரத்துறை மினிஸ்டர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, இந்த ஸ்கூல் பசங்க எல்லாம் கூட்டிட்டு போய் இந்த இட்லி கடை படத்தை வந்து பார்க்க வச்சார்ல, எல்லாம் கர்ண பரம்பரை இல்ல, ஏதோ உங்க அப்பா வீட்டு காசு எடுத்து நம்ம கையில குடுக்குற மாதிரி இந்த ஸ்கூல் பசங்க காலேஜ் பசங்க இவங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் பராசக்தி படத்தை வந்து பார்க்க வைக்க போறாங்க. அதுதான் பண்ண போறாங்க. ஏன்னா இவங்களோட நோக்கமே என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பராசக்தி படம் வந்து கண்டிப்பா பெரிய ஹிட் ஆகணும். ஏன்னா இது வந்து இருமொழி கொள்கையை பேஸ் பண்ணி இந்த கதை வந்து வந்திருக்கு. அதனால இவங்களால தான் வந்து இந்த இந்தி மொழியே வந்து தமிழ்நாட்டில் வரல அப்படின்ட்டு ஒரு ப்ரொஜெக்ஷன் பண்ணி இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு. இந்த படத்தை வச்சு ஓட்டு வாங்கலாம் அப்படிங்கிற நோக்கத்தோட தான் இந்த படத்தை வந்து இப்போ வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. யாரு ரோட்ல போயிட்டு இருந்தாலும் ஃப்ரீயாவே கூப்பிட்டு டிக்கெட்டை கொடுத்து போய் பாருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு பக்கம் பிஜேபி, இன்னொரு பக்கம் தீய சக்தி திமுக. இதுக்கு இடையில நம்ம விஜய் வந்து மாட்டிட்டு தவிச்சிட்டு இருக்காரு. இவ்வளவு பிரச்சனைகள் நடுவில் வந்து பாத்தீங்கன்னா எஸ்கே வந்து என்ன பண்றாருன்னா குளிர் காஞ்சிட்டு இருக்காரு. டிஎம்கே காரங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்களே வந்து இந்த ஃபர்ஸ்ட்
ஷோ பராசக்தியை வந்து எல்லாத்தையும் பார்க்க வச்சு அவங்களே ரிவ்யூ பண்றாங்க. எப்படின்னா இது வந்து படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி போய் கேட்டா இது வந்து திராவிட மாடல் வந்து பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. இந்த படம் வந்து சூப்பரா இருக்கு. இது தெரியாம நிறைய பேர் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சம்பந்தமே இல்லாம ரிவ்யூ பண்றாங்க. படம் எப்படி இருக்குன்னு கேட்டா என்ன சொல்லணும்? படம் நல்லா இருக்கு, படம் நல்லா இல்ல, இவரோட ஆக்டிங் நல்லா இருக்கு, இவரோட ஆக்டிங் நல்லா இல்ல அப்படின்னு சொல்லணும். இல்லனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து லேகா இருக்கு, இல்லனா செகண்ட் ஹாஃப் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு, செகண்ட் ஹாஃப் லேகா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க ரிவ்யூ பண்றவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணியே தான் பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த பராசக்தியில வந்து சிவகார்த்திகேயனுக்கு வந்து இந்த மார்வல் இன்ட்ரோடக்ஷன் மாதிரி வந்து பண்ணிருக்காங்க. நம்ம விஜய் வந்து கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேல சினிமா இண்டஸ்ட்ரியில இருந்து இப்ப லியோ படத்துல தான் அந்த மாதிரி ஒரு இன்ட்ரோடக்ஷன் வந்து பண்ணாங்க. இது வந்து இவரோட 25வது படம் தான். ஆனா அதுக்குள்ள இவ்வளவு பில்டப் தேவையா? இதுக்கெல்லாம் பேர் எனக்கு தெரியுமா? ஸோ கண்டிப்பாக வந்து ஜனநாயகம் படம் வந்து இப்போதைக்கு ரிலீஸ் ஆகாது. விஜய் ரசிகர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப ஏமாற்றத்தோடு தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய தியேட்டர்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேனர்ஸ் எல்லாம் கூட இன்னும் கழட்டாமே வச்சிருக்காங்க. விஜயோட பேனர்ஸ் எல்லாத்தையுமே. அதுவும் ஒரு சில தியேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் நடித்த எல்லா படத்தோட பேனரையும் வந்து வச்சிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கு. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருத்தமாகவும் இருக்கு. இந்த படம் வந்து குறிப்பிட்ட தேதியில் குறிப்பிட்ட சமயத்தில் வந்துருந்துச்சுன்னா இன்னும் ரொம்ப உற்சாகமாக இருந்திருக்கும். ஆனால் நம்ம விஜய் வந்து சொல்ற மாதிரி எது நடந்தாலும் நல்லதுக்கே. இதை தள்ளி போறதும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விதத்துல வந்து நல்லதுதான் சொல்லிட்டு நம்மளுக்கு பின்னாடி தான் தெரிய வரும். அது என்னன்னு வந்து காலமே நம்மளுக்கு வந்து சொல்லும். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது இட்ஸ் மீ ஆர்ஜே அசோக் சைனிங் அவுட்.